ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு கிரக சஞ்சாரங்கள் நல்லபடியாக இருக்குங்க. கிரகங்கள் நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் ஆட்சி பெற போகிறாரு. குரு 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. 6ல் குரு இருந்தாலுமே இயல்பு நிலையில் இருக்கிறாரு. கிரகங்கள் ஆட்சி பெறுறது நல்ல அமைப்பு தான். தான் சொந்த வீட்டுக்கு போய் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். அதன்படி உங்கள் ராசிக்கு 5-12 கூடிய செவ்வாயும் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. 7-10 கூடிய புதனும் ஆட்சி பெற போகிறாரு. புதன் 14ஆம் தேதி ஆட்சி பெறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போகிறதுக்கு கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் புதனால் சுபத்துவம் அடைகிறாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு அப்பல் கற்ற யோகர், 9 கூடியவன், பாக்கியஸ்தானாபதி. சூரியன் எப்பெல்லாம் வலுப்படுறாரோ அப்போல்லாம் தனுசு ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்குறாரு. இந்த ஆணி பௌர்ணமி உங்கள் ராசியில் தான் நடக்குது. இந்த வருடம் ஆணி மாதம் நடக்கிற பௌர்ணமி உங்கள் ராசியை மையப்படுத்தி தான் நடக்குது. சந்திரன் ராசி கெட்டுக்கூடனாக இருந்தாலுமே வளர்பிறை சந்திரனாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி ராசிக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. சரியா? சரி நேயர்களே, இன்றைக்கி கடகத்தில் தான் ஆயிலி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அடுத்து சிம்மம் அப்படின்னு உங்கள் ராசியை நோக்கி வருகிறார். வளர்பிறை சந்திரனாக வராரு. சூரியன் ஒரு முக்கியமான கிரகம், பிதாகாரகன், ஆத்மகாரகன், பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குறவர். ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குறவர் சூரியன் தான். தன்னம்பிக்கை, அதிகாரம், ஆளுமை, ஆண்மை, அரசியல் அமைப்பு எல்லாமே கொடுக்குறவர் அவர் தான். சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை, பிரபஞ்சத்துக்கு ஒளியே இல்லை. அப்பேற்பட்ட சூரியன் தனுசு ராசிக்கு யோகர், அப்பழுக்கற்ற யோகர். அந்த சூரியன் ராசிக்கு சம்மந்தப்படுறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராசி சம்மந்தப்படுறாரு. என்ன, இந்த ஆனி மாத காலம் நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. தனுசு ராசிக்கு முக்கியமான கிரகங்கள் 5ல் செவ்வாய், 7ல் சூரியன், 6ல் குரு எல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறாங்க. சரியா? 5, 6, 7 உங்களுக்கு வேண்டிய கிரகங்கள் 3 கிரகங்கள் தான் தனுசு ராசிக்கு. சூரியன், செவ்வாய், குரு. குரு உங்கள் ராசிநாதன். 3 பேருமே அடுத்தடுத்து இருக்கிறாங்க. சரியா? இது ஒரு வகை யோகம் வாங்க. அடுத்தடுத்து சுப கிரகங்கள், ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் இருக்குது. கிரகமாளிய யோகம் வாங்க. ஆனால் அந்த யோகங்கிறது ஸ்பைரலாக இருக்கணும். ஸ்பைரலாக கிரகங்கள் செதறி இருக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வருது. அந்த முக்கூட்டு கிரகங்கள் சுக்கிர, புத, சூரியன் 7ஆம் இடத்துல சங்கமிக்கிறாங்க. ஓகே, இது ஒரு வகைக்கு நல்லதான். உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் ஓரளவு ஆளுமைப்படுறது ராசியை வலுப்படுத்தும். ஓகே, இது போக உங்கள் ஜனன ஜாதகம், லக்கணம்னு ஒன்று இருக்குது. அது ரீதியாக தசாபுத்தி இருக்குது. அதுக்கும் ஒரு அதுபடி நடக்கும். இது ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். கோச்சார பலன்களை ஒரு மார்க் கொடுக்கும். கோச்சார பலன்களுக்குன்னு ஒரு மார்க் இருக்குது. நம்ம ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுனா 100 மார்க் எழுதுகிறோம். அதில் ப்ராக்டிக்கலுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்றாங்க. ப்ராக்டிக்கலுக்கு ஒரு 25 மார்க்கு, தேரிக்கு 75 மார்க்கு, அப்புறம் வைவாஸுக்கு ஒரு 10 மார்க். இப்படி ஏதோ பிரித்து வச்சுருப்பாங்க. ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு, காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அது மாதிரி கோச்சார பலன்களுக்குன்னு ஒரு 30 மார்க் இருக்குது. இந்த 30 மார்க் முழுமையாக உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 30 மார்க்குக்கு 10 மார்க் கிடைக்குதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நேர காலகட்டத்தில் அந்த மாதம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது நமக்கு பொதுவாக சில மாதங்களில் கஷ்டம் வந்துடும், கஷ்டப்படுவோம். நமக்கே தெரியும். அந்தந்த காலகட்டத்தில் சில ராசிகளுக்கு சில மாதங்கள் கஷ்டமாக இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஜனன ஜாதகத்திலே ஒவ்வொருத்தருக்கு திதி சூனியம் அப்படிம்பாங்க. சில கிரகங்கள் மாறி இருக்கும். சில ராசியில் திதி சூனிய அமைப்பில் இருக்கும். அந்த மாதங்கள் அவங்களுக்கு கெடுபலங்கள் நடக்கும். அது தனிப்பட்ட மனிதனுக்கு தான் பார்க்க முடியும். திதி சூனியம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஜோதிடத்தில் நிறைய இருக்குங்க. சரியா? ஜோதிடத்தை 360 விதமாக பிரித்து வச்சுருக்குறாங்க. வேத ஜோதிடத்தில், பாரம்பரிய ஜோதிடத்தில். அதில் திதி சூனியம்னு ஒன்று இருக்குது. ஆனால் நான் அதை ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது பார்க்க மாட்டேன். திதி சூனியங்கிறது தேவையில்லை. அது திதினால் என்ன, இறந்தவங்களுக்கு பார்க்குறது தான் திதி. வாழ்கிறவங்களுக்கு திதி கிடையாது. சுபகாரங்களுக்கு வேணால் திதி பார்ப்பாங்க, வளர்பிறை தேய்பிறை பார்ப்பாங்க. ஆனால் ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையில் திதியை மையப்படுத்தி ரொம்ப ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இங்கே எல்லாமே சூட்சுமம், சுபத்துவம் தான். கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கணும், நல்ல நிலைமையில் இருக்கணும், தான் வீட்டுக்கு மறையக்கூடாது, சுப கிரகங்கள் கூட சேரணும், பாவமாக இருக்கக்கூடாது. இப்படி சில விசேஷத்தன்மையில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்கள் நடக்கும். ஜனன ஜாதகம் செக் பண்ணும்போது தான் நான் அந்த திதி சூனியத்தெல்லாம் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு வே ஆஃப் அப்ரோச்சில் ப்ரிடிக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு ரைட்டு, அதுக்குள்ளே போக வேண்டாம். அது தொழில்முறை ஜோதிடத்துக்கு உள்ளது. நம்ம கோச்சார பலன்களில் தான் சொல்கிறோம். நானும் இல்லை, எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. தனுசு ராசிக்கு 1000 பேர் 1,00,000 வீடியோ போட்டாலுமே எல்லாருமே கோச்சாரத்தை தான் சொல்கிறாங்க.
இதில் நான் வந்து கூடுதலாக வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை கொஞ்சம் கம்பேர் பண்ணுவேன். தசாபுத்திக்கெலாம் சொல்லுவேன், பலன் சொல்லுவேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருந்தால் அதை சொல்லுவேன் நான். அதன் அடிப்படையில் இன்றைக்கி சூரியனை பற்றி சொல்ல போகிறேன். அதுலேயும் உங்கள் ஜனன ஜாதகத்தை கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. சூரியன் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் மீனம், மிதுனம், கன்னியில் இருந்தாருன்னு நல்ல அமைப்பில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓரளவு ஆவரேஜாக இருப்பீங்க. சரியா? வாழ்க்கையில் ஒரு சிலது கிடைத்து நல்ல நிலைமையில் இருப்பீங்க. தாய் தகப்பனோட ஆதரவு இருக்கும். தகப்பனோட வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதெல்லாம் வந்து சூரியன் கொடுப்பாரு. அதாவது நீங்கள் வந்து தனுசு ராசியில் பிறந்திருக்கிறீங்க. மீனத்தில் சூரியன் அப்போனா நீங்கள் வந்து பங்குனி மாதம் பிறந்திருக்கிறீங்க. மிதுனத்தில் சூரியன் ஆனி மாதம் பிறந்திருக்கிறீங்க. கன்னியில் சூரியன் புரட்டாசி மாதம் பிறந்திருக்கிறீங்க. இந்த அமைப்பில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். வளர்ப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல நிலைமையில் வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ ஒவ்வொரு மாதம் பிறந்தவங்களுக்கு சூரியனோட அமைப்பு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டு அப்புறம் பலனுக்குள்ளே போவோம். ஏன்னா சூரியன் வந்து தனுசு ராசிக்கு ரொம்ப வேண்டியவர், ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். அதே சமயம் நீங்கள் தனுசு லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் ரொம்ப கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. சூரியன் ஒரு 5 லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். இதில் வந்து அவர் நல்ல பலன்களை கூடுதல் நல்ல பலன்களை கொடுக்குற இடக்கணும் மூலத்திரிகோணம். மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 லக்கணத்தில் நீங்கள் பிறந்தீங்கன்னா சூரியனால் அளப்பரிய யோகம் கிடைக்கும். விருச்சிக லக்கணத்துக்கும் அவர் கேந்திராதிபதி வருவார், நல்ல பலன்களை கொடுப்பார். மீன லக்கணத்துக்கு வந்து அவர் வந்து ரணருண ரோகஸ்தானாதிபதியாக வருவார். அதனால் சமமான பலன்களை தான் கொடுப்பார். ஸோ தனுசு ராசியில் வந்து மேஷம், சிம்மம், தனுசு, விருச்சிகம் இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. கடகம், மீனத்தில் பிறந்தவங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுப்பாரு. கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பணப்பிரச்சனையே இருக்காது. ஏன்னா 2 கூடையவனும் வருவார். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி வரதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு பணத்தை கொடுத்து குடும்பத்தை நல்லா செட்டில்மெண்ட் ஆக்கி விடுவார். ஓகே, இப்போ சூரியன் மேஷத்தில் இருக்க பிறந்தவங்க ஆக்சுவலாக மேஷத்தில் இருக்க பிறந்தவங்கன்னா சித்திரை மாதம் பிறந்தவங்கன்னு அர்த்தம். சூரியன் மேஷத்திற்கு பிறந்தவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு கணிதம் நல்லபடியாக தெரியும். சாஸ்திரம் அறிவாங்க. அணுசாஸ்திரம், கோயில் குளம் போயிட்டு வருவாங்க. பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. நல்ல புகழ், அந்தஸ்து, செல்வம் இருக்கும். நல்லபடியாக வாழ்வாங்க. அடுத்து ரிஷபத்தில் இருக்க பிறந்தவங்க வைகாசி மாதம் பிறந்தவங்க. இவங்களுக்கு வந்து கலைப்பண்பு இருக்கும். திரைப்படத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். தன்னை நல்லா அலங்காரப்படுத்திக்கிடுவாங்க. ஆள் பார்க்க நல்லா ஃபேராக இருப்பாங்க. கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டு கொஞ்சம் கோட்டிங்காக இருப்பாங்க. இசைஞானமும் இருக்கும். பாட்டு போடுவாங்க. சில கலைகளில் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எதிரி இருப்பாங்க. எங்கே அழகுன்னு இருக்கும் அங்கே ஆபத்து இருக்கும்ல. அதனால் அழகும் இருக்கும், அந்த இடத்துல ஆபத்தும் இருக்கும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும். எல்லாம் கண்ணில் சில குறைபாடுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுனத்தில் சூரியன், மிதுனம் வந்து புதன் வீடு தான். மிதுனத்தில் அவர் வந்து நட்பு பெறுவார். சரியா? ஒரு ஞான வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஒரு ஈகை, இரக்கம், கருணை உண்டு. சரியா? சூரியன் பொதுவாகவே வந்து கொடைக்குள்ள கிரகம். ஈகை, இரக்கம், கருணைக்கெல்லாம் சூரியன் தான் வருவார். ஏன்னா வந்து கர்ணனுடைய தகப்பன் அல்லவா. கர்ணன் வந்து அந்த அளவுக்கு பிறருக்கு கொடுத்து உதவுனா சாகிற வரைக்கும் பிறருக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருந்தான். அப்படின்னா அது காரணம் வந்து சூரியபுத்திரனாக இருந்ததுனால தான். அதே மாதிரி தான் சனீஸ்வர பகவானும் சூரியபுத்திரன் தான். இவர் வந்து எப்படின்னா தர்மத்தை காக்கிறவர், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறவர், நியாயம், நீதிக்கு, நேர்மைக்கு கட்டுப்படுறவர் சனீஸ்வர பகவான். ஓகே, இப்போ வந்து சூரிய பகவானை பற்றி நம்ம பார்ப்போம். சூரியன் மிதுனத்தில் இருக்க பிறந்தவங்க வந்து தயால குணம் இருக்கும். ஈகை, இரக்கம், கருணை இருக்கும். ஏன்னா ஆரம்ப கல்வி கொஞ்சம் பின்தங்குவாங்க. படிப்பில் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. படிப்பில் கொஞ்சம் சோட போவாங்க. கடகத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் நல்ல அமைப்பு தான். கடகம் வந்து சந்திரன் வீடு தான். சூரியமித்திரன் சந்திரன் வீடு தான். ஒரு ஜலராசியில் ஒரு வெப்ப கிரகம் இருக்குது. கடகம் வந்து ஒரு ஜலராசி, நீர் ராசி. அங்கே வந்து ஒரு உஷ்ணமான கிரகம், வெப்பம். சூரியனாலே வெப்பம் தான். யுகமாக இருந்து கொண்டிருக்கிற கோள் தான் சூரியன். அவர் இருக்கிறார். அதனால் இவங்க கொஞ்சம் சபலம் அடைவாங்க. சரியா? ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட சபலம் அடைவாங்க. பெண்ணாக இருந்தால் ஆண்களை சபலப்படைவாங்க. ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க. சரியா? இப்படியான்னு தான் நிலைப்பாடை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. கடகத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வந்து இரு நிலையில் இருப்பாங்க. வேறுபட்ட மனநிலையில் இருப்பாங்க. அடுத்து சிம்மத்தில் ஆட்சி பெறுவார். அது வந்து ஆவணி மாதம் பிறந்தவங்க நல்ல அமைப்பு. பொதுவாக ஆவணி மாதம் நல்ல அமைப்பு தான். சூரியனுக்கு உகந்த மாதம். ஆவின் அவிட்டம் அப்படிம்பாங்க. பொதுவாக ஆவணி ஞாயிறு அன்றைக்கி வீட்டில் பொங்கல் வைப்பாங்க. அந்த காலத்துலலாம் வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு சூரிய பகவானை வழிபடுவாங்க. ஏன்னா சூரியன் வந்து மூலத்திரிகோண வீட்டில், ஆட்சி வீட்டில் அவர் வந்து வருவார், சஞ்சாரம் பண்ணுவார். சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், அதாவது ஆவணி மாதம் பிறந்த தனுசு ராசினியர்கள் தந்திரசாலியாக இருப்பாங்க. வித்தகனாக இருப்பாங்க. பல முனையிலையும் வந்து தெரிஞ்சு மல்டி லெவல் பெர்சனாலிட்டியாக இருப்பாங்க. எதிர்ப்புகளே இருக்காது. இவங்களாம் அரசியல்வாதியில் இருந்தாங்கன்னா பெரிய லெவலில் சைன் ஆவாங்க. அடுத்து கன்னியில் சூரியன். கன்னி வந்து ஒரு பெண்மைத்தன்மையான இடம். சரியா? புதனுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு. அங்கே சூரியன் இருந்தார்னா வெக்கப்படுவாங்க. சரியா? ஆணாக இருந்தால் வெக்கப்படுவாங்க. பெண்ணாக இருந்தால் ரொம்ப செய்யாக ஃபீல் பண்ணுவாங்க, வெக்கப்படுவாங்க. பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க. கொஞ்சம் பெண்மை குலம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லினம் இருக்கும்.
அடுத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படுவாங்க. கன்னியில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், அதாவது புரட்டாசி மாதம் பிறந்த தனுசு ராசி நேயர்கள். அடுத்து துலாமில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள். துலாம் வந்து சூரியன் நீசமாகிற வீடு தான், இருந்தாலும் சுக்கிரனுடைய ஆட்சி வீடு, மூலத்திருவின் ஆட்சி வீடு. தைரியசாலியாக இருப்பாங்க, எந்த ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ணுவாங்க, வியாபாரத்தில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. அடுத்து விருச்சிகம், அவருக்கு நட்பு வீடு தான். கீர்த்திமான், அதாவது புகழ் அந்தஸ்து இருக்கும், நல்ல ஒரு பேரும் புகழோடு வாழ்வாங்க. பாப்புலாரிட்டி பிகராக ஃபெமிலியர் புகழ் இருப்பாங்க. இவங்க பேரை சொன்னால் 10 பேருக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். விருச்சிகத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், கார்த்திகை மாதம் பிறந்தவங்க. துலாமன்னா ஐப்பசி மாதம், சரியா? அதை சொல்லலை நான். விருச்சிகம் வந்து கார்த்திகை மாதம். அடுத்து தனுசு, உங்கள் ராசியிலே சூரியன் இருக்க பிறந்தவர்கள். அமாவாசை அன்னைக்கு பிறந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்கள் ராசியில் சூரியனும் சந்திரன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அமாவாசைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம், சரியா? சூரியன் இருந்தார்னா மார்கழி மாதம் அமாவாசையை ஒட்டி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். மார்கழி மாதம் பிறந்திருக்கீங்க. சிறு வியாபாரியாக இருப்பீங்க, சிறு குறு வியாபாரியாக இருப்பீங்க. விவசாயத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வியாபாரம் பண்ணி பழப்பீங்க. அடுத்து மகரம், மகரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவங்க தை மாதம் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக சூரியனுக்கு வந்து தை மாதத்துலேருந்து உத்தராயணம் அடிப்பாங்க. சூரியனுக்கு 2 அயனம் இருக்குது, உத்தராயணம் தாஷாயணம். தை மாதத்துலேருந்து வடக்கு நோக்கி பயணம் பண்ணுவார். நல்லா ஃபோர்ஸாக இருப்பார். ஃபோர்ஸாக இருக்காரு என்ன அர்த்தம்? உச்ச விட்டு நோக்கி போவார். அதாவது அவர் நீசதம் துலாமில் நீசமாகி அப்படியே உங்கள் ராசிக்கு வந்து விருச்சிகத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து அதுக்கடுத்து மகரத்துலேருந்து அவர் வந்து தன் இயல்பு நிலையிலிருந்து கூடுதலாக போவார். அதனால் பார்த்திங்கன்னா மகரம் தை மாதத்துக்கு மேலே வெயிலுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். மாசி மாதத்துக்கு மேலே வெயிலுடைய உக்கிரம் அதிகமாக போயிடும். அது என்ன, சூரியன்கிட்ட பூமி நெருங்கி போகணும்னு அர்த்தம், அவ்வளோதான். அதுக்கடுத்து உச்சம் அடையும் மே மாதம். ஆமாம், அந்த நம்ம சொல்ல அக்னி நட்சத்திரம் மேசத்துக்கு சூரியன் வரும்போது, ரைட்டு. இப்போ வந்து அந்த உத்தராயண காலத்தில் பிறந்தவங்க, தை மாதம் பிறந்தவங்க, மகரத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் சாமர்த்தியசாலியாக இருப்பீங்க. அடுத்து கும்பத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், மாசி மாதம் பிறந்தவங்க, இவங்களுக்கு பிள்ளைகள் வச்சு நல்ல ஏற்றம் இருக்காது, பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இருக்கும். மீனத்தில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள், பங்குனி மாதம் பிறந்தவர்கள் விவசாயம் பண்ணுவாங்க. விவசாயம், கால்நடை, தோட்டக்கலையில் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஸோ சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் இருக்க பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. அவர் ஒவ்வொரு ராசியில் இருந்தார்னா அது மாதம், தமிழ் மாதம், சரியா? சூரியன் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு ராசி மாறுவார். சூரியன் ஒரு ராசி மாறுறாருன்னா அது தமிழ் மாதம் மாறுதுன்னு அர்த்தம். ஓகே, ரைட் நேயர்களே. இப்போ வந்து உங்களுக்கு பலனை சொல்லுவோம். இதுவும் பலன்கள் தான், ஒரு அமைப்பாக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சூரியனை பற்றி தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசிக்கு 9 கூடியவன். உங்களுக்கு வந்து ஒரு நல்லது செய்யணும் நடக்கணும்னா சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கணும். பாக்கியஸ்தான அதிபதி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பாக்கியத்தையும் லட்சுமி கராத்தையும் கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். அப்போ இந்த சூரிய பகவான் இப்போ 9 கூடியவன் வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. 7ஆம் இடத்துக்கு வந்து ராசிக்கு சம்மந்தப்படுறதுனால குடும்பத்தில் ஒரு அடக்கமாக இருப்பீங்க. லட்சுமி கரம் இருக்கும், மகாலட்சுமியோட வாசம் இருக்கும், துட்டக்காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், கணவன் மணி உறவு நல்லபடியாக இருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், நண்பர்கள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சொந்த பந்தம் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, சொந்த பந்தத்தால் நல்ல ஒரு லாபம் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல சௌரியம் இருக்கும், புத்திர சந்தானம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது, தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும், தந்தையும் குடும்பத்தில் ஒரு பில்லராக இருப்பார், மெயின் பில்லராக இருப்பார். தந்தையோட ஆதிக்கம் குடும்பத்தில் நல்லாயிருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆணி மாதம் சூரியனால், சரியா? பொதுவாக ஆணி மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களுமே தனுசு ராசிக்கு சம்மந்தப்படுறாங்க. 7ஆம் வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான். இப்போ நம்ம வீட்டை திறந்து வெளியே வரோம், எதுக்கு நல்ல ஒரு பசுமாடு நிற்குது, நல்ல சகுனம். நல்ல ஒரு பூக்காரி வந்து நிற்கிறா, நல்ல சகுனம். நல்ல ஒரு பால்காரன் நிற்கிறாரு, நல்ல சகுனம். இது வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் சொல்கிறதான். லட்சுமி கடாட்சியம் அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா, கண் விழித்து பார்க்கும்போது சில பொருட்கள், சில ஆட்களை பார்த்தோம்னா அன்றைக்கி பொழுது நல்லபடியாக இருக்கும், மன ரீதியாக நல்லபடியாக இருக்கும், மனம் வந்து சாந்தி அடையும். அது மாதிரி எதிர் வீடு நல்லபடியாக இருக்கணும். யாராக இருந்தாலுமே, இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீங்க, எதிர் வீட்டுக்காரர் நல்ல நிலைமையில் இருந்தார் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேண்டியவராக இருக்கிறாரு, நண்பராக இருக்கிறாரு, உங்கள் சுகதுக்கங்கள் பங்கெடுத்துட்டாருன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. நம்ம சொந்த பந்தமெல்லாம் அப்புறம் தான் வருவாங்க, ஃபோன் அடித்த பின்னாடி தான் வருவாங்க. ஆனால் நமக்கு அவசரத்துக்கு உதவுறவங்க வந்து அக்கம் பக்கத்துக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க தான். ஸோ அந்த எதிர் வீடு நல்லா இருக்கணும். இப்போ தனுசு ராசிக்கு வந்து இந்த ஆணி மாதம் எதிர் வீடு நல்லா இருக்குது. ஓகே நேயர்களே, பலன்கள் எப்படி கொடுக்குறாருன்னு பார்ப்போம். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதான், சரியா? நல்ல பலன்களை தான் கொடுக்குறாரு, சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. இருந்த போதிலும் 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பாரு. தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க, வயிற்று வலி வரும். அதுபோல் சில பேருக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், என்னால் முடியாது அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களால் எதுவும் முடியும், என்னால் எதுவும் முடியும், நான் எல்லாத்தையும் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு ஒரு இது எடுத்துக்கோங்க, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா ராசிநாதன் வேறு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. இப்போ நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல ஸ்தான பலம் பெற்று மூலத்திரியோனில் இருக்கிறதுனால ஓரளவு உங்களை வந்து தட்டி எழுப்பிடுவார். சோர்ந்தாலும் போக மாட்டீங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் இருக்கிறீங்க.
சூரியனும் இப்போ நல்ல நிலைமைக்கு வரதுனால கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் வந்து நல்லாயிருக்கும், அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த வித முயற்சியும் இல்லாமல் நல்ல ஒரு லாபம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரியங்களும் இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சார்ட் அவுட் ஆயிரும். பிரச்சனைகள்லாம் சீக்கிரம் தீர்ந்துவிடும். உங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு முடிவு கிடைக்கும், ஒரு விடிவு காலம் பிறக்கும். சரியா? அதை சமாளிக்கிற சக்தி இருக்கும். அது பெரிய விஷயம். வாழ்க்கையில் சமாளிப்புங்கிறது ஒரு வார்த்தை இருக்குது. சமாளிக்கணும், சமாளிக்கிற சக்தி இருக்கணும், எதிர்நீச்சல் போடணும். என்ன தான் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைகளை பார்த்துட்டு பயந்து பின்னாடி போகக்கூடாது. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவன் தான் மனிதன். அதனால தான் அந்த அமைப்பை வந்து சூரியன் கொடுப்பாரு. சரியாக சமாளிக்கிற சக்தியை கொடுப்பாரு. கையில் காசு பணம் இருக்கும். நல்ல ஒரு நண்பர்கள் உங்களுக்கு வந்து பழக்கமாவாங்க. நல்ல பணக்கார வீட்டிலேருந்து நண்பர்கள், இல்லைன்னா நண்பர்கள் மூலிமா ஒரு சகாயம் கிடைக்கும், ஒரு சலுகை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு சாதகங்கள் அமையும். தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சூரியன் வந்து தொழில்காரகன், முதன்மை தொழில்காரகன். நல்ல நிலைமையில் கொண்டு போய் கொடுப்பாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து தொழில் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். சனி பகவான் 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறாரு. இவர் 7ஆம் இடத்துலேருந்து ராசியை தொடர்பு கொள்வதனால தொழில் சிறப்பாக இருக்கும். அதாவது முதன்மை தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த சப்கான்ட்ராக்டரு, ஆளுகளை வச்சு வேலை செய்கிறவங்க, லேபர் கான்ட்ராக்டர், இவங்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தொழிலில் நல்ல ஒரு விரைவில் முன்னேற்றம் இருக்கும். நல்லா இருப்பீங்க. பல நுட்பங்களை தெரிஞ்சிருப்பீங்க. தொழிலில் சூட்சமங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு புரட்சி பண்ணுவீங்க. சரியா? நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. சரியா நேர்களே? அது வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு நுணுக்கம், நுட்பம், நெளிவு சுழிவோடு செஞ்சு நல்ல ஒரு லாபத்தை வீட்டுக்கு கொண்டு வருவீங்க. சில பேருக்கு திருமண வாய்ப்பு நிர்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்க சூரியன் அந்த கண்டிஷன் போடுவார். கண்டிஷன் பெயில்னு சொல்கிற மாதிரி கண்டிஷனோட கல்யாணம் நடக்கும். அந்த அமைப்பு நடக்கும். ஏன்னா ஆனி மாதம் வந்து சுப மாதம் தான். இப்போ ஏற்கனவே முகூர்த்தங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. சரியா? முகூர்த்த தினங்கள் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனி மாதமும் திருமணம் நடக்கும். அதனால் தனுசு ராசியில் சிலருக்கு திடீர்னு திருமண வாய்ப்பு நடக்கும். நீ இந்த பொண்ணை கட்டி தான்ப்பா ஆகணும் அப்படின்னு வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. திருமண வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி சில சூழ்நிலை உருவாகும். நிர்பந்த திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. சரியா? நிர்பந்த திருமணமோ விருப்பப்பட்ட திருமணமோ நமக்கு வந்து தாய் தப்பனுக்கும் பிடிக்கணும், நமக்கும் பிடிக்கணும். ஏன்னா வாழ போகிறது நம்ம தான். வச்சு வாழ போகிறது சம்மந்தப்பட்ட ஆணும் பெண்ணும் தான். அதனால் அதை கொஞ்சம் முடிவு பண்ணிக்கோங்க. நிர்பந்தமாக இருந்தாலுமே உங்கள் விருப்பத்துக்கு அது வந்து செவி சாய்க்க வேண்டும். அது மாதிரி சிந்தனைகளும் வந்து சில நேரங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டமான சிந்தனைகள் இருக்கும். அந்நேரம் தவிர்த்துருங்க. அந்நேரம் வந்து இறை வழிபாடுக்கு போயிருங்க. சில நேரத்தில் வந்து சிந்தனைகள் சிதறும். சிந்தனைகளை வந்து ஒருமுகப்படுத்திக்கோங்க. தூரதேச பயணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் போயிட்டு வரலாம். 1 மாத காலம் இருக்குது. 15/6/2024 இருந்து 16/7/2024 வரைக்கும் சூரியன் 7ஆம் இடத்துல சம்மந்தப்படுவார். ஆனி மாதம் முழுக்க தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார், தூர மாநிலத்துக்கு அனுப்பிவிடுவார். உத்தியோக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி போயிட்டு வரலாம். சில பேருக்கு கணவன் மனைவி கிட்ட சில கருத்து வேறுபாடு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 6 கூடியவனே 7ஆம் இடத்துல போகிறாரு. சுக்கிரன் அவரும் போகிறாரு. 16ஆம் தேதி போயிடுவார் அவரும். ஸோ இந்த 3 கிரகங்களுமே வந்து அடுத்தடுத்து போகிறாங்க. 14ஆம் தேதி புதன், 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி சுக்கிரன். இவங்க அடுத்தடுத்து 7ஆம் இடத்துக்கு போகிறது வந்து சுக்கிரனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். கணவன் மனைவியில் சில கருத்து வேறுபாடு இருக்கும். கோபப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இருந்த போதிலும் 7 கூடியவன் 7ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். கொஞ்சம் சல்லுப்புல்லுன்னு பேசிக்கிருவீங்க. சாயந்தரமான சமாதானமாகி ஒன்று சேர்ந்துக்கிருவீங்க. அப்படி இருக்கும். சரியா? அது போக வந்து உங்கள் மனைவி உங்கள் மேலே அதிகாரம் பண்ணுவாங்க. கணவனுக்கு வந்து மனைவி வந்து அதிகாரம் பண்ணுவாங்க. கொஞ்சம் டாமினேஷன் இருக்க தான் செய்யும். ஒருத்தர் வந்து அதிகாரம் செலுத்துவாங்க, ஆளுமை செலுத்துவாங்க. டாமினேஷன் இருக்க தான் செய்யும். அதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. சரி, நம்ம மனைவி தானே சொல்கிறாங்கன்னு கணவன்மார் எடுத்துக்கோங்க. நம்ம கணவன் தான் சொல்கிறாருன்னு மனைவிமார் எடுத்துக்கோங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. பெண்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்கள் விட்டு சேதனம் வரும். கணவன்மார்களுக்கு தனது சாஸ்திர ஆண்களுக்கு மனைவி மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதுபோக வந்து நல்ல புதுமைகள்லாம் நிறைய பண்ணுவீங்க. அது ஏற்கனவே சொல்லிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவீங்க, நெளிவு சுழுவாக இருப்பீங்கன்னு. அது வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். சூரியன் ஒரு படைப்பாற்றல் உள்ள கிரகம். கிரியேட்டிவ் மைண்டுக்கு சொந்தக்காரன். அவர் ராசி சம்மந்தப்படுறதுனால கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க. தனுசு ராசியில் கிரியேட்டிவ் மைண்டு படைப்பாளிகள், திரைப்பட இயக்குநர்கள், கலைஞர்கள், அதுபோல் மற்ற துறையில் இருக்கிறவங்களும் கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க. டிசைனர், பிளானர்ஸ், அப்புறம் ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறவங்க, ஒரு விஷயத்துக்கு பற்றி கொட்டேஷன் கொடுக்குறவங்க, ரிசர்ச் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி சில நேரங்களில் சலிப்பு இருக்கும். என்னடா அப்பா போதும்ப்பா அப்படின்னு சலிப்பு வரும். சலிப்பை தவிர்த்துருங்க. நல்லா இருக்கும். சரியா? இந்த எஜமானாக இருக்கிறவங்க, தொழில் அதிபர்கள், தொழில் முன்னேற்றாளர்களுக்கும் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்டிங்கை வந்து சூரியன் கொடுப்பாரு. சரியா?
அதுபோக அதிகாரியாக இருக்கிறவங்க, அரசு துறையில் அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வேலை பார்த்துக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல லாபமாக இருக்கும். மர வேலை செய்கிறவங்க, விவசாயம், வேளாண் விளைபொருட்கள், உரக்கடை, ரசாயன கடை, இவங்களுக்கு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. சூரியன் காரகத்துவம் நிறையா இருக்குங்க. சாதாரண சப்பாத்தி மாவுலேருந்து சூரியன் வருவார். கோதுமைக்கும் சூரியன் தான். சப்பாத்தி கடை வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, புரோட்டா கடை வச்சுருக்கிறவங்க, அப்புறம் கோதுமை பொருட்களில் வந்து பலகாரம் பண்ணுறவங்க, ஸ்வீட்ஸ். இன்றைக்கி பொதுவாக ஸ்வீட்ஸ்னாலே கோதுமை தான். கோதுமை மைதா வச்சு தான் எல்லா ஸ்வீட்ஸும் நடக்கு. ஸ்வீட் ஸ்டாலில் இருக்கிற ஸ்வீட்ஸ் ஃபுல்லாகவே பேசிக்காக வந்து கோதுமை வச்சு தான் செய்கிறாங்க. கோதுமை மைதாவில் தான். ஸோ ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தனுசு ராசியில் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான மாதமாக வருகின்ற காலம் இருக்குது. வாழ்த்துக்கள். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் தினமும். அது இலவசமாக பண்ணுறது தான். நம்ம வீடு தேடி வருகின்ற தெய்வம் வந்து சூரியன் தான். காலையிலே வந்துடுவார். நம்ம தான் அவரை தேடி போகணும். அவர் நம்மளை சுற்றி தான் இருக்கிறாரு. அதனால் காலையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்க, நல்லபடியாக இருக்கும். தனுசு ராசிக்கு அப்போயுமே அளப்பரிய ஓத்த கொடுக்குறவர் சூரிய பகவான் தான். நீங்கள் வந்து எப்போ அவரை தரிசிப்பீங்கன்னு அவர் இயங்கிட்டு இருப்பார். அதனால் அவர் அணுக்கரத்தை நீங்கள் பெறுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரிய நாமத்தை சொல்லுங்கள். சூரிய நாமம் நிறைய இருக்குது. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். சரியா? சூரிய பகவானை போற்றி, சிவனுடைய அம்சமே போற்றி. அந்த காலத்தில் சிவனை சூரியனை தான் கும்பிட்ருக்காங்க. ஏன்னா சூரியனே வந்து சிவனுடைய அம்சம்தான். சூரிய நாராயணரும் சொல்லலாம். சரியா? இப்போ இந்த பெருமாள் சிவனுடைய ஒரு அம்சமாக சூரியன் விளங்குறாரு. அந்த சூரியனை கும்பிடுங்க. சூரிய பகவானை போற்றி, அர்க்கனை போற்றி, ரவியை போற்றி, ஆதித்தனை போற்றி, கசிய பெரும்புதல்வனை போற்றி, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்தர நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, உத்திராட நட்சத்திரத்துக்கு உரியவனை போற்றி, வெய்யவனை போற்றி, பகலவனை போற்றி, உதயனை போற்றி, மருத்தாண்டனை போற்றி, நவக்கர தலைவனை போற்றி, வெற்றி குருவனை போற்றி, புதிர்காரகனை போற்றி, சூரிய பகவனை போற்றி, சிம்மராசியில் ஆட்சி செய்வனை போற்றி, மேசராசியில் உச்சமுடையவனை போற்றி, கலியுத்த காப்பவனை போற்றி, பேரருளை போற்றி, பிரபஞ்சமே போற்றி, ஒளியே போற்றி, சுபிச்சமை போற்றி, ஓங்கார பொருளை போற்றி, ஒளிமயமானவனை போற்றி, எங்கும் நிறைந்தவனை போற்றி, எதிரிகளை வெல்வனை போற்றி, தீர்க்காயில் தருவனை போற்றி, தேக அரைக்கும் தருவனை போற்றி, அன்பை தருவனை போற்றி, ஆற்றலை தருவனை போற்றி, ஈகை இரக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கர்ணனின் தகப்பனை போற்றி, பருதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, நவக்கர தலைவனை போற்றி அப்படின்னு கும்பிடுங்க. சரியா நேயர்களே? இதெல்லாம் சொல்ல முடியாதவங்க ஓம் சூரிய பவனை நமகன்னு ஒரு 18 தடவை சொல்லிவிட்டு வாங்க. சிறப்பாக இருக்கும். வருகின்ற காலம் வசந்தமாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.